குட் ஈவினிங். வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog வந்திருக்கோம். வணக்கம். கொஞ்சம் ரோட்ல நிக்காதீங்க, ஃப்ரண்ட்ல வாங்க, பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு vlog தாங்க பார்க்க போறீங்க. என்ன vlog அப்படின்னா, நான் இப்போ எங்க நிக்கிறேன் அப்படின்னா எக்ஸாக்ட்டா வந்து நான் பஜாஜ் ஷோரூமுக்கு கீழே நிக்கிறேன். நம்ம வந்து இன்னைக்கு சர்ப்ரைஸா பைக் எடுக்க போறோங்க. எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான் இது. பஜாஜ்ல வந்து பைக் புக் பண்ணியிருக்கோம். பைக் யாருக்கு அப்படின்னா எங்களுக்குலாம் கிடையாது, என் தம்பிக்கு. காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாரு சாரு, இப்போ வந்து ஜாபுக்கு போறாரு. அதனால வந்து அவருக்கு பைக் வேணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே கேட்கறான். நாங்க அப்படியே காலேஜ் முடி அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோம். காலேஜ் முடிச்சுமே இப்போ 3-4 months ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே நாங்கள் அப்படியே அவனை கொஞ்சம் ஒரு மாசமா அப்படியே ஓட்டி ஃபைனலாக சரி இதுக்கு மேலே பாவம் அவன், ஏன்னா வேலைக்கு போறான் வரான், நடந்து போயிட்டு வர முடியல, அவனால கஷ்டமா இருக்கு. அதனால அவனுக்கு ஒரு தனியா பைக் வேணும் அப்படின்ட்டு ஃபைனலா முடிவு பண்ணி ஒரு 2-3 ஷோரூமை விசிட் பண்ணி ஃபைனலாக அவன் வந்து பஜாஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்கான். உள்ளே வாங்க, ரெடியாக நிற்கிது நம்ம வண்டி. என்ன பைக் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எனக்கே சர்ப்ரைஸ். எனக்கே தெரியாது. அவனுக்கு தெரியாது, அவன் ஸ்கூல் போயிருந்தான், அவனுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இன்னைக்கு வந்து தமிழ் கிளாஸ் இருக்கு, கிளாஸ் போறியா இல்லை இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்கு போறியா அப்படின்னு கேட்டேன். என்னம்மா விஷயம் அப்படின்னு. பைக் எடுக்க போறான். நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்கள் காலையில போய் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு. என்ன விட்டு ஏன் எடுத்தீங்க அப்படின்ட்டு ஒரே அழுக. அதுக்கப்புறம் இல்லை சும்மா சொல்லடா, இதுக்கப்புறம் விட்டு நான் எடுப்பேனா, நீ இல்லாமல் நாங்கள் ஏதாவது எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏமாத்துறோடனே அம்பரீஷ் அப்புறம் தான் ஹாப்பி ஆனா. இப்போ அவர் அவருக்காக தான் வெயிட்டிங். ஏன்னா மார்னிங்கே எடுத்துகிட்டு போனாங்க அம்பரீஷ் குட்டிக்காக. அம்பரீஷ் குட்டி இது வந்தால் தான் பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பைக் எடுக்க போகிறோம். வாழ்க்கையில முறையா தனக்குன்னு ஒரு பொருளை வாங்குறல்ல. சீரும் சிறப்புமாக பத்திரமாக. அஷ்டமி நவமிலாம் நடுவில் 2 நாள் வந்துருச்சு. அதனாலதான் வெயிட் பண்ணி இன்னைக்கு வியாழக்கிழமை சாரி இன்னைக்கு வியாழக்கிழமை எடுக்கிறோம். நடுவில் வந்து 2 நாள் அஷ்டமி நவமி வந்துருச்சு. இந்த அஷ்டமி நவமி வந்து எங்க வாழ்க்கையில பாதி நாள் அஷ்டமி நவமி கரெக்ட். எப்ப பாரு அஷ்டமி நவமி தான், அதுலயே போயிருது. கையெல்லாம் தட்டுறான் அம்பரீஷ். ஆனா அவனை விட்டுட்டு மட்டும் நம்ம எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு மாதிரி ஆயிருப்பான் அவன். இல்லப்பா, நான் சும்மா சொன்னதுக்கு என்ன விட்டு எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்டான். உட்கார் நான் பிடிச்சிக்கிறேன், உட்கார். வாங்கிட்டான். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ். எதனால இந்த பைக் நாங்கள் எங்கள் அப்பாலாம் வந்து இந்த மாடல் வேண்டாம், ஹீரோ வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவன் தான் நான் வாங்கினா பல்சர் தான் வாங்குவேன். அதுக்காக நீ வந்து எங்கள் அப்பாட்ட நான் தான் பேசி விட்டேன். நாங்கள் 2 பேரும் தான் பேசி விட்டோம். அதுதான் வாங்கணும், பஜாஜ் வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சொன்னார். ஆனால் வந்து அப்புறம் அவன் ஆசைப்படுறான்றதுக்காக நாங்கள் 2 பேரும் அவனுக்கு வந்து சிபாரிசு பண்ணி விட்டு இந்த பல்சர் வாங்கியிருக்கோம். எதனால பல்சர் எடுத்த நீ? பொல்லாதவனா? அதுக்கு தனுஷ் மாதிரி இருக்கணும். தனுஷ் மாதிரி இல்லை, பரவாயில்ல, வண்டியாக அப்படி இருக்கட்டும். சரி. இதில் வந்து பிளாக், நான் ஒயிட் கேட்டேன், ஒயிட் இல்லை. N160 தான்டா ஒயிட் இருக்கு. அது கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கும், வேண்டாம் அது இன்னும் காஸ்ட்லி. அதனால இது சொல்லுடா, எனக்கு பைக்கை பற்றி தெரியாது. ஸ்போர்ட்ஸ் பைக்கு இதுக்கு அதுக்கு 20,000 வித்தியாசம் வருது. இது கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்கும், ஃபேமிலி யூசேஜ், வெயிட்டும் கம்மி. அப்பப்போ எங்கள் அம்மாவெல்லாம் ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கான் அதை. சரி நல்லபடியாக போயிட்டு வந்தால் சரிதான். இந்த கலர் அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, மிலிட்ரி க்ரீனு. மற்ற எல்லா பைக்லையுமே பிளாக் வித் ரெட், பிளாக் வித் ப்ளூ, பிளாக் ஃபுல் பிளாக், கிரே அப்படி தான் வந்துச்சு. இது கொஞ்சம் மிலிட்ரி க்ரீனு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கலரு. மிலிட்ரி க்ரீனு மோஸ்டா எடுக்க மாட்டாங்க, யார்ட்டையுமே அந்த கலர் இருக்காது. மிலிட்ரி கிரீன் வித் ஆரஞ்சு இருந்துச்சு. கரெக்டா மழை, நம்ம கார் எடுக்கும் போதும் மழை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பைக் ராயல் என்ஃபீல்டு நம்ம வாங்கும் போதும் இதே மாதிரி தான் மழை வந்துச்சு. அதே மாதிரி இவன் பைக் எடுக்கும்போதும் வருண பகவானே எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. எங்கள் அம்மா அப்பாவால் வர முடியல, நாங்கள் தான் இருக்கோமே, இதை விட வேறு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா, நீங்கள் எடுத்தால் சரிதான், நான் வந்து எப்போ வருமோ அப்போ பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் அங்கேருந்தே இப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். ஆனால் அது நியாயம், ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம், விளாகே பார்த்துருவாங்க. இப்போ அது ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு இல்லை, அதனால எல்லாருமே வந்து விளாக் பார்த்துருவாங்க. விளாக்லேயே வந்து எல்லாருமே ப்ளஸ் பண்ணிடுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு இதுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுங்கள். பைக்குங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வந்து உங்களோட பிளெஸிங்ஸையும் கமெண்ட்ஸில் கொடுங்க. சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா?
நான் மட்டும் தான் பேசுறேன். பைக் வாங்குறவன் வாயே திறக்க மாட்டான். ஆமா, காலையில இருந்து எத்தனை மணிக்கு போகுதுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஓகே, பொறுமையா வா. காத்திரிக்கணுமான்னு தெரியல, டயர் கம்மியா பெட்ரோல் இருக்கா? ஷாமும் அம்பரீஷும் முன்னாடி பைக்ல போறாங்க. நாங்க 2 பேரும் கார்ல போறோம். முன்னாடி பைக்ல போல. எங்க முன்னாடி காணோம்? இத சைடுல வராங்க. கொஞ்சம் அவங்க முன்னாடி விடுங்க. எங்க காணோம்? அந்த ஸ்ரீராம். அம்பரீஷ் குட்டி, அம்பரீஷ் குட்டி, தங்க குட்டி, ஹாப்பியா? அம்பரீஷ் நல்லா ஓடுறானா? சொல்லி பழக்கமாயிடுச்சு. பைக்குக்கு பூஜை போட போறாங்க. பைக்குக்கு பூஜை போட போறாங்க. சாமி கும்பிட்டாச்சு, பைக்கு மாலை கட்டியாச்சு. இல்ல அத போய் நில்லுங்க போங்க. பைக் எடுத்துட்டு அப்படியே வந்து நேரா டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோங்க. ஈசிஆர்லேயே அப்படியே வந்தோம். ஏதாவது பீச் டெரஸ் போகலாம், அங்கே போகலாம், எம்ஜிஎம் பீச் ரெசார்ட் போகலாம், அதாவது பீச் ஹோட்டல் அங்கெல்லாம் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு, ஆனால் எங்கே போனாலும் எல்லா ஹோட்டல்லையுமே ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. ஐயோ நல்லா இருக்காதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து அடையாறு வரைக்கும் வந்துட்டோம். நாங்கள் திருவான்மையூர் வரைக்கும் வந்துட்டோம் ஈசிஆரில். கழுதை கட்டாச்சு குட்டி சேவருங்கிற மாதிரி கடைசியாக பசி வேற அம்பரீஷ் குட்டிக்கு. அதனால வேற ஆப்ஷனே இல்லாம எப்பவும் போல நாங்க அம்மன் மெஸ்கே வந்தாச்சு. நம்ம பசியா வர அன்னைக்கு தான் இவங்க ரொம்ப லேட் பண்ணுவாங்க. ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் 2 நாளா கேட்குறாரு. ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்க சொன்னா இன்னைக்கு. டைம் இல்லடா, லேட் ஆயிரும், நான் இன்னொரு நாள் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். சரி எனக்கு வாங்கியாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அம்பரீஷ். அதோட இல்லாம இன்னைக்கு வந்து ஸ்ரீராமோட ட்ரீட்டு, பைக் வாங்கினதுக்காக ட்ரீட் வைக்கிறாரு. அவரோட சொந்த காசுல ஃபர்ஸ்ட் டைமா ட்ரீட் வைக்கிறாரு. அதனால சரி ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டேன். 3 நாள் லீவ் வேற, அதனாலதான். இல்லன்னா நாளைக்கு ஸ்கூல் இருந்தா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம். இப்ப 3 days லீவா இருக்கா, 3 days லீவ் வேற, அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்தோம். இல்லைன்னா இவ்வளவு டைம்க்குலாம் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வர மாட்டோம். எப்படியும் 3 நாள் லீவு, போயிட்டு நல்லா தூங்க தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்டுட்டு போலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவன் கேட்ட மாதிரி ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், மீதி பிரியாணி ஆர்டர் பண்ணான்னு பார்த்தா பிரியாணி தான் காலி ஆயிடுச்சான். நம்ம சீக்கிரம் வந்துருக்கணும், இல்லைன்னா முன்னாடியே கால் பண்ணியா சொல்லியிருக்கணும். நம்ம இங்கே வர பிளானே இல்லை, அதனால எதுவுமே சொல்லலை. எல்லாமே காலி ஆயிடுச்சு. சுக்கானா ஃபுல்லாவே போன்லெஸ்ஸா இருக்கு சிக்கன்ல. வேற பெப்பர் கிரேவி தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. அதுதான் நான் சொன்ன ட்ரையா சொல்லிட்டு அவங்க கொடுக்குற கிரேவியே ஊத்திக்கலாம்னு சொன்ன. நீங்க கேட்கல. அவ்வளோதான், ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. பரோட்டா வந்துருச்சு, அது ஃப்ரைட் ரைஸ் வரல. கொஞ்ச நேரம் சாப்பிடுறது.